நம்ம நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்னால் எல்லாருக்கும் வாக்குரிமை கிடையாது. சுதந்திரம் கிடைச்ச பிறகு தான் சுதந்திரத்துக்கு முன்னால் எப்படி வாக்குரிமைன்னா படித்தவர்கள் பிஏ எம்ஏ படித்தவர்கள், குறைந்தபட்சம் தீர்வை செலுத்தக்கூடியவர்கள், நிலத்தீர்வை வீட்டு தீர்வை செலுத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கு தான் 10 ரூபாயாக குறையாமல் இருக்கணும், அவங்களுக்கு தான் வாக்குரிமை இருந்தது. அது மொத்த மக்கள் தொகையில் 10% பேருக்கு தான் வாக்குரிமைன்னு இருந்தது. சுதந்திரம் கிடைத்து நமக்கென்று ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கின பிறகு 51 வருஷத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு எல்லோருக்கும் வாக்குரிமை வந்தது. ஆண் பெண் அனைவருக்கும், ஏழைகள் பணக்காரர்கள் அனைவருக்கும் ஒரு வாக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி வந்தது. அந்த அளவுக்கு ஜனநாயக உரிமை வந்திருக்கு. அது ஏழைகளாக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு குறைந்தபட்ச தேவை அந்த அரசு நிறைவேற்றான்னு நிறைவேற்றலைன்னா ஆத்திரத்தில் செய்வாங்க. அப்படி தான் பழக்கமாக இருக்குது. மற்றவங்க ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி தொடர்ந்து வந்தது. அது தவறுன்னா மக்களுடைய வாக்கு போட்டு சொல்லுவாங்க.